சங்கத்தமிழ் பொங்கியள வங்கக்கடல் அலை மோதி விளையாடி வர தென்றலும் தாலாட்டிட தீந்தமிழும் இசை பாடும் பொங்கு தமிழ் எங்கும் முரசொலித்து புவி ஆள வரும் எம் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி காலத்தின் நிலை சொல்ல வரும் கவி அரங்கமாக அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி பாடி வருவோம். இருள்தனை அகற்றிட கதிரவன் வரவேண்டும், ஒளிதனை காத்திட விடுதலை நிறைவாகும். இருள்தனை அகற்றிட கதிரவன் வரவேண்டும், ஒளிதனை காத்திடு விடுதலை நிறைவாகும். நற்றமிழ் சுவையோடு கவிபாட வந்துள்ள கவிஞர்களின் அதிர்வும் தரும் கவி முழக்கத்தோடு நற்றமிழ் சுவையோடு கவிபாட வந்துள்ள கவிஞர்களின் அதிர்வு தரும் கவி முழக்கத்தோடு தமிழுக்கு அமுதென்று பேர் தமிழ் காத்து வந்த எம் முன்னோர்கள் எமது உயிருக்கு மேலே போ விடுதலை உணர்வோடு வலிகளையே சுமந்து மண்ணுக்காக வாழ்ந்து மடிந்தோர்கள் எத்தனை எத்தனை. கொத்து கொத்தாக குண்டுமலை பொழிந்ததால் உடல்கள் அங்கும் இங்குமாக மடிந்து சிதைந்து போனது. உருக்குலைந்த உறவுகளின் நிலை தடுமாறியது. பாதுகாப்பு பதுங்கு குழியும் உயிரோடு மூடியது. உழுதிடும் நிலத்தில் எழுந்தன மனித கூடுகள். கயவரின் வெறி செயலின் கோர தாண்டவமே இதற்கு காரணம். அன்புதான் இன்ப ஊற்று உலகமகா சக்தி என பௌத்த போதனையின் பொன்மொழிகள் எங்கே போனது? எங்குதான் போனது? அன்று குருதி கொட்டிய நிலம் போலானது எம் தேசம். தேடினோம் இன்றும் காணவில்லை. கண்ணு கட்டிய தூரம் கண்டதை காணவில்லை. சதியா சாபமா விதியின் விளையாட்டின் சூழ்ச்சியா? ஆடிய மயிலும் பாடிய குயிலும் மௌனம் காக்க ஆலயமணி ஓசை கூட மௌனித்த காலமானது அப்போது. அர்த்தமற்ற தலைவர்களை தலையில் தூக்கி சுமக்கும் மக்கள் உள்ளவரை மக்களுக்குள் என்றும் போராட்டம் வருகின்றது. காலம் காலமாக மக்களை ஏமாற்றி வருவோரும் சுயநல ஆதாயம் காண்போரும் இன்று சிலர் உண்டு. தொடர் கதையாகவே வழியாகவே வருகிறது. நேற்றொரு கொள்கை இன்றொரு கொள்கையும் நாளை வேறு கொள்கையோடு வலம் வருவோர்கள். வசீகரமான பேச்சால் மக்களையே அவர்கள் மாற்றலாமா? ஏமாறுகிறோமா? நாம் ஏமாற்றப்படுகிறோமா? அர்த்தமற்ற தலைவர்களால் நாம் யாரை நம்புவது? அர்த்தமற்ற தலைவர்கள் நாம் யாரைத்தான் நம்புவது? இல்லாததையும் சொல்லாததையும் ஏற்கலாமா? வலி சுமந்த நம் சுய உரிமையோடு சுதந்திர நிலம் அது கேள்வியாக போய்விடுமா என்ற கேள்வியோடு கவிபாட கவிஞர்கள் தயாராக இங்கு இருக்கின்றார்கள். அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு காலத்தின் நிலை சொல்ல வரும் கவி அரங்கமாக சுய உரிமையும் சுதந்திர நிலமும். சுய உரிமை பெற சுதந்திர நிலம் வேண்டும் அல்லவா? கவியோடு கவிபாட சுய உரிமைதான் அந்த அணியின் முதல் கருத்தாளர், கலைஞரும் கவிஞரும் படைப்பாளரும் ஆக்கிய திரு தங்கராஜா சுதர்சன். வாருங்கள், உங்கள் கவிதனை பாடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுய உரிமை எந்த அளவுக்கு எங்கள் உரிமை. கோஷம் எழுப்பி கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போச்சே. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைகளும் காணாமல் போச்சே. கத்தி முனையில் எம்மினம் சிக்குண்டு சீரழியுதே. உரிமை கேட்டு உயிரும் ஊசலாடுதே. கோஷம் எழுப்பி கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போச்சே. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைகளும் காணாமல் போச்சே. கத்தி முனையில் எம்மினம் சிக்குண்டு சீரழியுதே. உரிமை கேட்டு உயிரும் ஊசலாடுதே. நொந்து நொந்து போனது எங்கள் தமிழினம். தாயை இழந்த குஞ்சுகளாயோர் போலி வாழ்க்கை. நொந்து நொந்து போனது எங்கள் தமிழினம். தாயை இழந்த குஞ்சுகளாயோர் போலி வாழ்க்கை இங்கே அயலான் மண்ணில். என் மண் தான் பொன்னென்ற காலம் கனவாகி போனதே.
என் மண்தான் பொன்னென்ற காலம் கனவாகி போனதே. எந்த அளவுக்கு எங்கள் உரிமை? எள்ளளவும் இல்லை ஐயா. இந்த தீவில் அகதி போலதான் வாழ்க்கை ஐயா. கடுகளமும் எம்மேல் உலகம் கருணை கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு எங்கள் உரிமை? எள்ளளவும் இல்லை ஐயா. இந்த தீவில் அகதி போலதான் வாழ்க்கை ஐயா. கடுகளவும் எம்மேல் உலகம் கருணை கொள்ளவில்லை. கடுகளவும் உலகம் எம்மேல் கருணை கொள்ளவில்லை. எம்மை அடித்தவர்களை திருப்பி அடித்தவர்களும் இன்று இல்லை. மத்தளம் போல இரண்டு பக்கமும் அடிபட்டே எம் தமிழினம் இன்றைய மண்ணிலே. எம்மை அடித்தவர்களை திருப்பி அடித்தவர்களும் இன்று இல்லை. மத்தளம் போல இரண்டு பக்கமும் அடிபட்டே எங்கள் தமிழினம் இன்று எங்கள் மண்ணிலே. பதவிக்காக அரசியலில் பொய் வாக்குறுதிகளை அள்ளி தூவி தூவி மாயாஜாலம் என்னும் அரசியல் மந்திர வலையில் சிக்குண்டே வலை விட்டு வெளியே துடித்திடும் மீன்களாய் எங்கள் ஒட்டுமொத்த தமிழினமும் இன்று. பதவிக்காக அரசியலில் பொய் வாக்குறுதிகளை அள்ளி தூவி மாயாஜாலம் என்னும் அரசியல் மந்திர வலையில் சிக்குண்டே வலையில் மாட்டி வெளியே வர முடியாத மீன்களாய் எங்கள் ஒட்டுமொத்த தமிழினமும் இன்று. ஊடக சுதந்திரம் மறக்கப்பட்டு உறங்கு நிலையில் எழாத உடல் கூறுகள் போல கருத்து சுதந்திரம் இன்றும் எங்கள் மண்ணிலே இல்லை. ஊடக சுதந்திரம் மறக்கப்பட்டு உறங்கு நிலையில் எழாத உடல் கூறுகள் போல கருத்து சுதந்திரம் இன்றும் எங்கள் மண்ணிலே இல்லை. தன்னுரிமையின் தனியரசுமின்றி தவிக்கிறோம் நாமே. மீண்டும் ஒரு விடுதலை மீட்பர் வரமாட்டாரா என துடிக்கிறோமே. தன்னுரிமையின் தனியரசுமின்றி தவிக்கிறோம் நாமே. மீண்டும் ஒரு விடுதலை மீட்பர் வரமாட்டாரா என துடிக்கிறோம் நாமே. மீண்டும் ஒரு விடுதலை மீட்பர் வரமாட்டாரா என துடிக்கிறோம் நாமே. சிறு பரப்பில் உயிர் பிச்சை கேட்டோம். உலகே நீ மௌனமானாய். ஒரே நாளில் லட்சம் கணக்கில் கொன்று குவிக்கப்பட்டோம். சிறு பரப்பில் உயிர் பிச்சை கேட்டோம். உலகே நீ மௌனமானாய். ஒரே நாளில் லட்சக்கணக்கில் கொன்று குவிக்கப்பட்டோம். உங்கள் மனச்சாட்சியின் கதவுகளை திறந்து எங்கள் ஆத்மாக்களுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் மனச்சாட்சியின் கதவுகளை திறந்து எங்கள் ஆத்மாக்களுக்கு பதில் சொல்லுங்கள். உலக அரசுகளே பதில் சொல்லுங்கள். உலக அரசுகளே, உங்கள் சமத்துவம் எங்கே? சரித்திரத்தில் ஈழம் என்ற நாட்டை பெற்று இடம் பெற்றிடுவான் என்ற வஞ்சத்தில் நீங்கள் அளித்தீர்கள். உங்கள் சமத்துவம் எங்கே? சரித்திரத்தில் ஈழம் தமிழ் ஈழம் என்ற நாட்டை பெற்று தமிழன் இடம் பெற்றிடுவான் என்ற வஞ்சத்தில் நீங்கள் எங்களை அளித்தீர்கள். அந்த வஞ்சத்தில் நீங்கள் எங்களை அளித்தீர்கள். அடக்கு முறைகளில் இருந்து போராட்டம் வெடிக்கிறது. அடக்கு முறையின் முதல் படி சுய உரிமை மறுக்கப்படல். மறுக்கப்பட்ட உரிமைகளை மனதில் கொண்டு ஒவ்வொரு இனமும் ஓர்மம் கொண்டு இளைஞர்கள் போராளியானார்கள். அடக்கு முறையிலிருந்து போராட்டம் வெடிக்கிறது. அடக்கு முறையின் முதல் படி சுய உரிமை மறுக்கப்படல். மறுக்கப்பட்ட உரிமைகளை மனதில் நிறைத்து ஓர்மம் கொண்டு இளைஞர்கள் போராளியானார்கள். ஓர்மம் கொண்டு இளைஞர்கள் போராளியானார்கள். தனி அரசுக்காய் போராடியே மடிந்தவர் ஆயிரம் ஆயிரம். தனி அரசுக்காய் போராடியே மடிந்தவர் ஆயிரம் ஆயிரம். ஆண்டுகள் மறைந்தாலும் மறக்க முடியா விடுதலை சிற்பிகள் அவர்கள். யார் அவர்கள்? சுயர் நிர்ணய உரிமைகள் மறுக்கப்பட்ட இனத்துக்காக போராடி மடிந்தவர்கள். தனியரசுக்காய் போராடியே மடிந்தவர் ஆயிரம் ஆயிரம். ஆயிரம் ஆண்டுகள் மறைந்தாலும் மறக்க முடியாத விடுதலை சிற்பிகள் அவர்கள். விடுதலை சிற்பிகள் அவர்கள். யார் அவர்கள்? சுயர் நிர்ணய உரிமைகள் மறுக்கப்பட்ட இனத்துக்காக போராடி மடிந்தவர்கள். எங்களுக்காக போராடி மடிந்தவர்கள். உரிமைகள் மறுக்கப்பட்டே போராட்டம் வெடித்தது. போராட்ட வேட்கை உதித்தது. என்றும் எப்போதும் தொடரும் இந்த வேட்கை. என்றும் எப்போதும் தொடரும் இந்த வேட்கை. இலட்சிய வேட்கை. ஆண்டுகள் பல வந்தும் பல கடந்தும் ஜெயிக்கும். ஆண்டுகள் பல கடந்தும் ஜெயிக்கும். எம் உரிமைகள் இழந்தோம், உயர்ந்தே நின்றோம். நாம் எம் இனத்துக்காக மீண்டும் மீண்டும் விழுந்தும் விழுந்தும் எழுந்தோம். எம் உரிமைகள் இழந்தும் உயர்ந்தே நின்றோம். நாம் எம் இனத்துக்காக மீண்டும் மீண்டும் விழுந்தும் விழுந்து விழுந்தோம். விழுந்தும் விழுந்து விழுந்தோம். எம்மினம் மட்டுமா உரிமைகள் இழந்து தவிக்கிறது? உலகில் அனைத்து சிறுபான்மை இனங்களும் உரிமை இழந்து தவிக்கிறது. எம்மினம் மட்டுமா உரிமைகள் இழந்து தவிக்கிறது? உலகில் அனைத்து சிறுபான்மை இனங்களும் உரிமைகள் இழந்து தவிக்கிறது.
இருண்ட யுகம் கண்ட இந்த மக்களும் அன்று கண்ணீர் வடித்தார்கள். இந்த ஐரோப்பியா மண்ணில் இருண்ட யுகம் கண்ட இந்த மக்களும் அன்று கண்ணீர் வடித்தார்கள் என்பது வரலாறு. கொஞ்சமேனும் சமத்துவம் சகோதரத்துவம் பேணும் இந்த நாடும் போற்றத்தக்கது. கொஞ்சமேனும் சமத்துவம் சகோதரத்துவம் பேணும் இந்த நாடும் போற்றத்தக்கது. அன்று ஒரு நாள் வீடு இழந்து தங்கள் நாட்டிலே சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் இந்த மக்கள். இவர்கள் ஓர் உண்மை துலங்க எமக்கு தஞ்சம் கொடுத்தார்கள். இவர்கள் அந்த உண்மை துலங்கியே எமக்கு தஞ்சம் கொடுத்தார்கள். வதைப்பட்டவர்களுக்குத்தான் வதையின் அருமை தெரியும் என்பதே உண்மை. வதைப்பட்டவர்களுக்குத்தான் வதையின் அருமை தெரியும் என்பதே உண்மை. உலகில் வதைப்படும் இனங்களுடன் இணைந்து போராடுவோம். இரக்கம் கொண்டே சேர்ந்து போராடுவோம். விடியுமென்றே விரைந்து செயற்படுவோம். கரங்களை இறுகப் பற்றுவோம். அடிமை சங்கிலியை உடைத்து எறிவோம். உலகில் வதைப்படும் இனங்களுடன் இணைந்தே வாழ்வோம். இரக்கம் கொண்டே சேர்ந்தே போராடுவோம். விடியுமென்றே விரைந்தே செயற்படுவோம். கரங்களை இறுகப் பற்றுவோம். அடிமை சங்கிலியை உடைத்தறிவோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு தங்கராஜா சுதர்சன். சிறுமைய அன்பை பெற துடிக்கின்றது. இளமை பாசத்தை தேடுகிறது. முதுமை தம் உறவை நாடுகிறது. எமக்காக வாழ்ந்து மாண்டோர்கள் எத்தனை எத்தனை. காலம் கடந்தாலும் கனவும் நனவும் சுய உரிமை பெறும் என்று தன் கவியில் இங்கு குறிப்பிட்டிருந்தார். ஆம், சுதந்திர நிலைமைதான் என்ற அணியின் முதல் கருத்தாளராக வருகிறார் எழுத்தாளரும் கவிஞருமாகிய கவி புயல் திரு சரண்ராஜ் கவியுடன் வருகின்றார். வாருங்கள் சரண்ராஜ், உங்கள் கவியுடன். வணக்கம். குலம் ஓங்கி தினம்பாள குவலையம் தாண்டி வானாளும் தமிழ்தனை வணங்கி நிலம் விழுங்க வந்த பகை விழுங்கி பலம் தந்த மாவீரம் பாதம் தன்னை பணிந்து தொடர்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏது சுதந்திரம்? அதிகாலையில் கூவிடும் குயிலதன் ஓசையும் அங்கே உறவிடும் அமைதியாய் தென்றலும் வானம்பாடியின் சிறகதும் சுதந்திரம். அதிகாலையில் கூவிடும் குயிலதன் ஓசையும் அங்கே உலவிடும் அமைதியாய் தென்றலும் வானம்பாடியின் சிறகதும் சுதந்திரம். வாய்க்கால் வழி ஓடிடும் நீரும் வரம்பினில் துள்ளி விளையாடிடும் மீனும் ஓரமாய் அசை போட்டிடும் மாடும் தூரவாய் அங்கே தூரிடும் மலையும் சுதந்திரம். மரணம் வந்திடும் வேளையும் மாற்றான் தாழ் பணியா நிலையதே சுதந்திரம். மரணம் வந்திடும் வேளையும் மாற்றான் தாழ் பணியா நிலையதே சுதந்திரம். தோற்றோம் எனும் நிலை வந்திடும் போதிலும் துவளோம் எனும் விடையதே சுதந்திரம். தோற்றோம் எனும் நிலை வந்திடும் போதிலும் துவளோம் எனும் விடையதே சுதந்திரம். வேற்றொருவன் நமையாள வேதனையில் வாடாது வெல்வோம் எனும் உறுதி மூச்சதுவே சுதந்திரம். வேற்றொருவன் நமையாள வேதனையில் வாடாது வெல்வோம் எனும் உறுதி மூச்சதுவே சுதந்திரம். வந்து மண் ஏறிய வந்தேறி உனக்கே வருவது கோபம் என்றால் சொந்த மண் தன்னில் சுதந்திரம் இழந்தோம் சொல்லவா வேண்டும் உண்மை. வந்து மண் ஏறிய வந்தேறி உனக்கே வருவது கோபம் என்றால் சொந்த மண் தன்னில் சுதந்திரம் இழந்தோம் சொல்லவா வேண்டும் உண்மை. கள்ளத்தோணியர் நாம் சொல்லி திரிந்த வகை கொல்லத் துடித்ததும் மண், அது வீழா புகழ் கொண்ட மண். கள்ளத்தோணியர் நாம் சொல்லி தெரிந்த வகை கொல்லத் துடித்ததும் மண், அது வீழா புகழ் கொண்ட மண். வெள்ளத்திறம் கொண்டு வேங்கை வழி சென்று அள்ளி பகை நின்ற மண், இது அடங்கா புகழ் கொண்ட மண். வெள்ளத்திறம் கொண்டு வேங்கை வழி சென்று அள்ளி பகை நின்ற மண், இது அடங்கா புகழ் கொண்ட மண். தாயும் தந்தையரும் தமிழின் பிறகு என்று தானை நடத்திய மண். தாயும் தந்தையரும் தமிழின் பிறகு என்று தானை நடத்திய மண், இது சேனை தமிழவன் மண். வேகம் கொண்டு நிற்க வேங்கை வலியதுவே சாலச் சிறந்ததென்று ஆழப் பிறந்ததும் மண். வேங்கை வலியதுவே சாலச் சிறந்ததென்று ஆழப் பிறந்ததும் மண், இது வாழத் துடித்தவர் மண். பகை காலில் பணியோம் என்ற பாசறை வீரம் கண்டு சாகத் துணிந்ததும் மண், உலகில் ஆகச் சிறந்தது எம்மண். பகை காலில் பணியோம் என்ற பாசறை வீரம் கண்டு சாகத் துணிந்ததும் மண், உலகில் ஆகச் சிறந்ததும் மண். செத்துவிட நாங்கள் இங்கு சிசுவாய் பிறக்கவில்லை, சொத்து சுகம் எதுவும் பெரிதாய் விருப்பமில்லை. செத்துவிட நாங்கள் இங்கு சிசுவாய் பிறக்கவில்லை, சொத்து சுகம் எதுவும் பெரிதாய் விருப்பமில்லை. பூநிமிர்த்தி தமிழினத்தின் குன்றாய் தினம் நின்று தோள் கொடுத்து விடுதலையின் துயரம் தன்னை சுமந்து வாழ்வழிந்த தமிழீழம் வாழ்விக்க வந்தவர்கள். பூநிமிர்த்தி தமிழினத்தின் குன்றாய் தினம் நின்று தோள் கொடுத்து விடுதலையின் துயரம் தன்னை சுமந்து வாழ்வழிந்த தமிழீழம் வாழ்விக்க வந்தவர்கள். காலம் தானீந்த கரிகாலன் கணக்கு இன்றும் கோலம் காட்டி நிற்கும்.
காலம் தானி இந்த கரிகாலன் கணக்கு இன்றும் கோலம் காட்டி நிற்கும். ஓலமிட்ட தமிழீழம் ஒய்யாரம் காணும் மட்டும் காந்தல் நிலவரசன் கணக்கும் நிலைத்திருக்கும். ஓலமிட்ட தமிழீழம் ஒய்யாரம் காணும் மட்டும் காந்தல் நிலவரசன் கணக்கும் நிலைத்திருக்கும். நன்றி. நன்றி திரு சரண்ராஜ். அழகான ஒரு கவிதை பாடினார். மாற்றான் தாழ் மடியும் மாட்டோம் என்றார். வந்து மண்ணேறிய உனக்கேன் இந்த விடயம் என்றால் வேங்கை வழிவந்த நாம் எப்படி இருப்போம் என்று அந்த அழகான வரிகளை மிக தத்ரூபமாக எடுத்து கூறினார். ஏட்டில் உள்ள கவியை பாட்டாக பாடித்தந்தார் நம் பாட்டனார்கள். ஏட்டில் உள்ள கவிதனை பாட்டாக பாடித்தந்தார் நம் பாட்டனார்கள். பாட்டில் உள்ள பாட்டை விடுதலை பாட்டாக பாடி காட்ட முன்வந்தார்கள் அவர்கள் பேரன் பூட்டன்கள். ஆம், அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு இன்று நாம் தேடிக்கொண்ட விடயம் காலத்தின் நிலை சொல்ல வரும் கவி அரங்கமாக சுய உரிமையும் சுதந்திர நிலமும். இந்த அணியில் இரண்டாவதாக சுய உரிமைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை என கவிஞரும் எழுத்தாளரும் பேச்சாளருமாக்கிய திரு ஈழ பாரதி திரு யூட் நிக்சன் அவர்கள் கவிதை பாட வருகிறார். வாருங்கள் உங்கள் கவியுடன். அனைவருக்கும் வணக்கம். சுய உரிமை. சுய உரிமை இல்லாத நிலத்தில் இருந்து புலத்தில் அகதியாக்கப்பட்ட என்னை போல இன்னும் எத்தனையோ எத்தனையோ இன்னல்கள் அத்துணையும் சொல்லிவிட முடியாத வலிகளை சுமந்து கொண்டு பாடுகிறேன் எனது பாடலை. குரல் அற்றவர்களின் குரலாய் அல்ல, குரல் வலை நெரிக்கப்பட்டவர்களின் குரலாய். குரல் அற்றவர்களின் குரலாய் அல்ல, குரல் வலை நெரிக்கப்பட்டவர்களின் குரலாய். உரிமை என்று மெல்லிய குரலில் வாய் திறந்தாலே நகங்கள் பிடுங்கி எறியப்படும், கண்கள் தோண்டி எடுக்கப்படும். உரிமை என்று மெல்லிய குரலில் வாய் திறந்தாலே நகங்கள் பிடுங்கி எறியப்படும், கண்கள் தோண்டி எடுக்கப்படும். மனித நேயத்தை, மனித உரிமைகளை மறந்து போன மண்ணில் எப்படி பாடுவேன் எனது பாடலை. அதிகாரத்தின் பூட்ஸ் கால்கள் எங்கள் நிலத்தில் நின்று கொண்டு நாய்களைப் போல வன்மத்தின் தோட்டாக்களை எங்கள் மார்புகள் துளைக்கின்ற போது எப்படி பாடுவேன் எனக்கான சுய உரிமை பாடலை. தமிழ் மொழியில் இசைக்கப்படாத தேசிய கீதத்துக்குள், தமிழ் மொழியில் இசைக்கப்படாத தேசிய கீதத்துக்குள் இன்னொரு தேசிய இனத்தின் இருப்பை எப்படி மறந்து போனீர்கள்? தமிழ் மொழியில் இசைக்கப்படாத தேசிய கீதத்துக்குள் இன்னொரு தேசிய இனத்தின் இருப்பை நீங்கள் எப்படி மறந்து போனீர்கள்? எங்கள் மொழியை புறம்தள்ளி சிங்களத்தை மட்டுமே தேசியமயமாக்கும் தனி சிங்களம் சட்டம் பற்றி எப்படி சொல்லுவது எனது அருமை சிங்கள தோழனிடம்? நீங்கள் தரப்படுத்தியது கல்வியே அல்ல, தமிழ் இனத்தை என்பதை. நீங்கள் தரப்படுத்தியது கல்வியை அல்ல, தமிழ் இனத்தை என்பதை. சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படும் அந்த இரவே மலைய தமிழர்களின் வாக்குகளை பறித்து நாடற்று தேசமற்ற மக்களாக உரிமைகளை பறித்தீர்களே, அதை பற்றி பாடவா? இல்லை, யாழ் நூலகத்தின் அறிவுச்சோலையை, தமிழ் மொழியின் ஆவணங்களை உங்கள் ஆணவத்தில் அழித்து தீர்த்தீர்களே, அதை பற்றி பாடவா? எங்கள் கண்முன்னே காணிகளை அபகரித்துக் கொண்டு முருகன் இருந்த முல்லை நிலத்தில் புத்தரை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்களே, அதை பற்றி பாடவா? சுய உரிமை பற்றி பேசினாலே வலிந்து காணாமலாக்கப்படுவோம், வன்கொடுமைக்கு ஆளாவோம், வன்புணர்வுக்கு உள்ளாவோம். உரிமை இல்லாத இந்த தேசத்தில் சுய உரிமை பற்றி எப்படி பாடுவேன் எனது பாடலை. கம்பி வேலிகளுக்குள் எங்கள் கைகளை கட்டி போட்டது யார்? பள்ளி புத்தகங்களோடு பதுங்கு குழிகளுக்குள் குழி தோண்டி புதைத்தது யார்? பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், தேவாலயங்கள் மீது கருணையற்று சர்வதேச சட்டங்களை மீறியது யார்? ஒரு நாட்டின் குடிமக்களை அந்த நாட்டின் இராணுவமே இனப்படுகொலை செய்தது எந்த நாட்டின் வரலாற்றிலும் இல்லை. சுய உரிமையற்ற அரசியலில் அரசியல் அனாதைகள் என்பதால் தான் இதலும் நடந்து ஏறியது. மீண்டுமோர்
இனப்படுகொலை நடக்காமல் இருக்க சுய உரிமை வேண்டும். எங்கள் நிலத்தில் நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு எங்களுக்கு வேண்டும் சுய உரிமை, எங்கள் அரசியல் அதிகாரம். ஒரு நாள் சுய உரிமை உள்ள தேசத்தில் இருந்து சுதந்திரமாக பாடுவேன் என் சுய உரிமை பாடல் ஒன்றை. நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜூட் நிக்சன். அழகான கவிதைகள் பாடினார். குரவளை நெரிக்கப்பட்ட குரலாக மனித உரிமைகள் மறந்த மண்ணை பற்றி நான் பாடுவதா? சுய உரிமைக்காக பாடலை பாட முடியுமா? தேசியம் என்ற போர்வையில் எரித்ததை பற்றி பாடவா? கொலைகளை பற்றி பாடவா? எதை பற்றி பாடுவது என்று தன் ஏக்கத்தினை கவியாக பாடினார். சுதந்திர நிலத்தில் வாழ்வதற்கு சொந்த நிலம் வேண்டும் என்றார். நிறைவுடனும் மகிழ்வுடனும் சுதந்திரமாக வாழ சுதந்திர நிலம் முழுமையுடன் கிடைத்தால் நாடும் வீடும் நன்றாக இருக்கும் என்றார். நிறைவாக நன்றி திரு ஜூட் நிக்சன். சுதந்திர நிலைமைதான் என கவி பாட வருகின்றார். நுண்கலை மானியும் நடன ஆசிரியையும் பேச்சாளருமாக்கிய திருமதி நிஷாந்தி திவாகர் கவிதையுடன் வாருங்கள். நிஷாந்தி. தன்னுரிமையும் தனியாட்சியும் இழந்து உயிரையாவது பற்றி கொண்டால் உடைமைகளை மீட்டிடலாம் என்று கடல் தாண்டி கண்டங்கள் தாண்டி தாகமருந்தும் எண்ணின உறவுகளுக்கு இனிய வணக்கம். சந்தக்கவி பாடி சரித்திரத்தில் இடம் பிடித்து பொற்கிளிகள் பரிசாக பெறும் நோக்கில் கவிபாடும் நோக்கமில்லை, அதற்கருகதை எனக்கில்லை. எண்ணின பெருமை சொல்லி இன்றவர் வழி சொல்லி என் உணர்வில் சிறு துளியை கொட்டி செல்கிறேன். சொற்பிழை பொருட்பிழை பொறுத்தருள்க. எங்களுக்கு உண்டா சுதந்திர நிலம்? விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி குவித்தாலும் மண்ணோடு விளையாடுவதில் தான் குழந்தையுள்ளம் மகிழ்ச்சி கொள்கிறது. விலையுயர் விளையாட்டு பொருளெல்லாம் வாங்கி குவித்தாலும் மண்ணோடு விளையாடுவதில் தான் மனநிறைவு கொள்கிறது குழந்தையுள்ளம். ஆம், குழந்தை விரும்புவதை கொடுப்பது மட்டுமல்ல, அவன் விரும்பாததை விட்டு விடுவதும் தான் சுதந்திரம். அவன் புழுதியில் தூங்காது பார்ப்பது என் கடமை. இது வீட்டுக்குள்ளே மட்டுமல்ல, ஒரு நாட்டின் அரசுக்கும் பொருந்தும். இது வீட்டுக்குள்ளே மட்டுமல்ல, ஒரு நாட்டின் அரசுக்கும் பொருந்தும். எனக்கும் ஓர் இனம் உண்டு, அதற்கென ஒரு மொழியுண்டு. ஆனாலும் தமிழர்க்கு உண்டா சுதந்திரம்? தமிழர்க்கு உண்டா தனிநிலம் என்ற போது ஒருவர் கேட்டார், யார் தமிழர்? முதலில் யார் தமிழர்? கண்ணீர் கதைதான். உலகின் மூத்த குடிகள் லட்சங்களாய் காடுகளிலும் தெருக்களிலும் பழங்குடி எனும் பெயரோடு திரிகையிலே, உலகின் மூத்த குடிகள் எச்சங்களாய் காடுகளிலும் தெருக்களிலும் பழங்குடிகள் எனும் பெயரோடு திரிகையிலே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே இரும்பின் பயனோடு வாளேந்தி வாழ்ந்த மூத்த குடி தமிழ்குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே இரும்பின் பயனோடு வாளேந்தி வாழ்ந்த மூத்த குடி தமிழ்குடி. கொண்ட அறம் மாறாமல் தம் செம்மை மொழி தாழாமல், கொண்ட அறம் மாறாமல் தம் செம்மை மொழி தாழாமல், இன்றும் தனித்து நிற்க விரும்புவதை விரும்பாத வல்லாதிக்க உலகம் இது. இன்றும் தனித்து நிற்க விரும்புவதை விரும்பாத வல்லாதிக்க உலகம் இது. நேற்றல்ல இன்றல்ல நாளையும் இழந்துவிடக் கூடாதென்று, இன்றல்ல நாளையும் இருந்துவிடக் கூடாதென்று பன்னெடுங்காலமாகவே எம்மை பல கூறுகளாக்கிய வண்ணமே நகர்ந்தாலும், தமிழ் எனும் போது அது அமிழ்தென சிரிக்கையிலே உணர்ந்து கொள் நாம் தனித்துவ இனம் என்பதை. தமிழ் எனும் போது அது அமிழ்தென்பது என்று சிரிக்கையிலே நீ உணர்ந்து கொள் நாம் தனித்துவ இனம் என்பதை. இன்னும் சொல்கிறேன் தமிழ் மொழி, தமிழ் நிலம், தமிழியர், தமிழர் வரலாறு. இன்னும் சொல்கிறேன் தமிழ் மொழி, தமிழ் நிலம், தமிழியல், தமிழர் வரலாறு என்று பேசும் போதெல்லாம்
எத்திறனாய்வுமின்றி உன்னுள்ளமும் பொங்கி நின்றாள். எத்திறனாய்வுமின்றி உன்னுள்ளமும் பொங்கி நின்றாள் நீயும் தமிழன். உனக்கும் அதன் திறம் தெரிந்தால் நீயும் கேட்பாய், தமிழருக்கு மட்டுமே இன்றும் சுதந்திர நாடில்லை என்று. உனக்கும் அதன் திறன் தெரிந்தால் நீயும் கேட்பாய், தமிழருக்கு மட்டுமே சுதந்திர நாடில்லை என்று. ஆனாலும் எமக்கும் நாடிருந்தது, ஆனாலும் எமக்கும் நாடிருந்தது. நள்ளிரவிலும் காட்டுவெளி பாதையில், நள்ளிரவிலும் காட்டுவெளி பாதையில் ஒரு பெண் தனித்து செல்ல முடிந்தது. நள்ளிரவிலும் காட்டுவெளி பாதையில் ஒரு பெண் தனித்து செல்ல முடிந்தது. அங்கே தனித்தமிழ் மொழி கண்டோம், தனி கூட்டிலும் பொருள் சேர்த்தோம். தனித்தமிழ் மொழி கண்டோம், தனி கூட்டிலும் பொருள் சேர்த்தோம். தன்மான அறத்தமிழர் இன்னும் ஈழத்தில் உள்ளான் என உலகின் செவிகளில் பறையறைந்தோம். தன்மான அறத்தமிழர் ஈழத்தில் உள்ளான் என உலகின் செவிகளில் பறையறைந்தோம். பதவிகளும் நீதிகளும் நாம் அமைத்து நம்மை நாமே ஆளத் துணிந்தோம். பதவிகளும் நீதிகளும் நாம் அமைத்து நம்மை நாமே ஆளவும் துணிந்தோம். ஆனாலும் உலக வல்லூறுகளும் நிலத்தை சூறையாடிய உதவிய வழி. ஆனாலும் உலக வல்லூறுகளும் நிலத்தை சூறையாடிய உதவிய வழியை எம்மை தவிர யார் அறிவார்? அதை எம்மை தவிர யார் அறிவார்? மீண்டும் அவர்களது இனவாத பூமியிலே, மீண்டும் இன்றும் அவர்களது இனவாத பூமியிலே விதைகளே ஊசலாடுகிறது, விதைகளே ஊசலாடுகிறது. மதவாதம் இன்னும் நாட்டில் வியாபாரங்கள் பறிபோகிறது, மதவாதம் இன்னும் நாட்டில் வியாபாரங்கள் பறிபோகிறது. ஆனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. மழையை வேண்டாம் என்று விட்டு குளங்கள் வற்றியதற்கு கொக்குகளை குற்றம் சுமத்துகிறது வேடிக்கையான சிங்கள அரசு. மழையை வேண்டாம் என்று விட்டு குளங்கள் வற்றியதற்கு கொக்குகளை குற்றம் சுமத்துகிறது வேடிக்கையான சிங்கள அரசு. அங்கே எங்களுக்கும் மொழியுண்டு, அங்கே எங்களுக்கும் மொழியுண்டு, ஆனால் அதனால் பொருள் இல்லை. அங்கே எங்களுக்கும் மொழியுண்டு, ஆனால் அதனால் பொருள் இல்லை. எங்களுக்கும் தனித்துவங்கள் உண்டு, ஆனால் அடையாளம் இல்லை. எங்களுக்கும் தனித்துவங்கள் உண்டு, ஆனால் அடையாளம் இல்லை. எங்களுக்கும் கடவுள் உண்டு, ஆனால் கோவில்கள் இல்லை. எங்களுக்கும் கடவுள்கள் உண்டு, ஆனால் கோவில்கள் இல்லை. எங்களிடமும் கல்வி நிறையவே உண்டு, எங்களிடமும் கல்வி நிறையவே உண்டு, ஆனால் முன்னுரிமை இல்லை. ஆனாலும் முன்னுரிமை இல்லை. எங்களுக்கும் நாடுண்டு, ஆனால் நிலம் இல்லை. எங்களுக்கும் நாடுண்டு, ஆனால் நிலம் இல்லை. தமிழர் நாம் வாழாத நாடில்லை, தமிழர் நாம் வாழாத நாடில்லை. ஆனாலும் தமிழனுக்கு இன்னும் நாடில்லை. எங்களுக்கு உண்டா சுதந்திர நிலம் என்ற கேள்வியோடு என் கவியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி நிஷாந்தி திவாகர். சுதந்திர நிலத்தில் வாழ்ந்தோம், நிலம் இழந்து, உறவை இழந்து, சுமையோடு புலத்தில் வாழ்ந்து, கனவான வாழ்வின் நனவாகும் காலம் வரும் என்ற ஏக்கத்தோடு, கோடிகள் கொடுத்தாலும் நம் கோவில் நிலத்துக்கு ஈடாகுமா என்பது போல் எங்கும் எமக்கும் சுதந்திர நிலம் வேண்டும். முன் தோன்றியது முதல் மொழி, முன் தோன்றிய முதல் மொழி மொழியம் மொழி, தமிழ் மொழி. தமிழுக்கு எத்தனை வரலாறுகள் உண்டு, ஆனாலும் தமிழன் வாழாத இடமில்லை, இன்னும் தமிழர்களுக்கு என்று ஒரு நாடில்லை என்று தன் கவிதையை பாடி முடித்தார் திருமதி நிஷாந்தி திவாகர். அரங்கமும் அதுவும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு இன்று நாம் தேடிக்கொண்ட விடயம். காலத்தின் நிலை சொல்ல வரும் கவி அரங்கமாக சுய உரிமையும் சுதந்திர நிலமும், இதுதான் இன்றைய கவிதையின் தலைப்பு. இந்த சுய உரிமைதான் என்று அந்த அணியின் நிறைவு கருத்தாளர், பல்துறை ஆளுமைமிக்க கலைஞரும் கவிஞரும் பேச்சாளரும் தொகுப்பாளரும் ஆகிய திரு நாகலிங்கம் இந்திரன், வாருங்கள் ஐயா உங்கள் கவிதையுடன். கவி நடுவர் கவிஞர்கள் மத்தியிலே நல்ல கவி நான் படிக்க கலைத்தாயே வரம் தருவாய். பயப்பட வேண்டாம், இது அரசியல் கவிதை அல்ல. என் அருமை ஒலிப்பதிவாளரே, ஊடகமே, உன்னை தலைவணங்குகிறேன். என் கவிதையில்
விட்டாமல் போடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏட்டிலே எழுதாதவை கரைந்து அழிந்து இல்லாமலே போய்விடும், உருமாறியும் தொலைந்துவிடும். ஏட்டிலே எழுதி வைத்த வரலாற்று காவியங்கள் என்றுமே அழியாது நின்று வாழும், நிலைத்து வாழும். உண்மைகளை பதிவாக்க கவிஞர்கள், படைப்பாளிகள் தயக்கம். எதை எழுதுவது, எப்படி எழுதுவது என்ற பயமும் உயிராபத்தும் உண்டு. நாளைய சந்ததி உண்மை அறிந்து கொள்ளவே பதிவுகள் தேவை, நல்ல பதிவுகள் தேவை, உண்மை பதிவுகள் தேவை. ஊடகங்கள் போட மறுப்பதும், தணிக்கை செய்வதும், போட்டதை அழிப்பதும் இங்கே பெருங்கொடுமை, பெருங்கொடுமை. படங்கள், பாடல்கள், காட்சிகள் எத்தனையோ இல்லாமலே போய்விட்டன. என் பாடல் உட்பட இல்லாமலே போய்விட்டன. போட்டதை அழிப்பதும் இங்கே பெரும் கொடுமை. சுய உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலை இங்கே அதிகம். கொட்டாவி எடுக்கவே பயமாக இருக்கிறது. அவரை கேட்கவா இவரை கேட்கவா என்ற ஒரு பயம், அங்க நிக்கவா இங்க நிக்கவா என்ற ஒரு பயம், அங்க போனால் இங்க வேண்டாம், இங்க போனால் அங்க வேண்டாம் என்ற நிலை, அடிபட்டவன் என்ற நிலை எனக்கு. உண்மை உணர்ந்தவர்கள், சமுதாய அக்கறை கொண்டவர்கள் தம் பணிகளை பொறுப்போடு செய்கின்றனர். இவர்கள் போற்றுதற்குரியவர்கள். காலத்தில் நடக்கும் விடயங்களை கால கலைஞர்கள் படைப்பது மிக மிக அவசியம். அதை பாதுகாப்பது மிக அவசியம். அதுவும் புத்தகங்களாக வெளிவருவது மிக மிக சிறப்பு. வெளியீடுகளில் பேச்சாளர்களது நேரமோ அதிகரித்துவிடும். ஐயோ ஐயோ ஐயோ, புத்தகத்தில் எல்லா பக்கத்திலும் உள்ளதை அழகாகவே சொல்லிவிடுவார்கள். பின் புத்தகமே வாங்க வேண்டிய தேவை இல்லையே. பின் புத்தகமே வாங்க வேண்டிய தேவை எதற்கு என்று சபையோர் முணுமுணுப்பதும் என் காதில் விழுந்தது. கொடுத்த நேரத்தை பெறுமதியாக சபையோரை சந்தோஷப்படும். கூடி வரும் மக்கள், நிகழ்வுக்கு கூடி வரும் மக்கள் ஏடுகளை ஏந்தி செல்லும் தாமே படித்து உணர்ந்து கொள்ளும். விளக்கம் தேவையில்லை. அந்த சபை எழுதியவரோ 3 நிமிடம் தான் பேசினார். பதிவுகளை எழுதியவரோ 3 நிமிடம் தான் பேசினார். அதை பற்றி விளக்க சொன்னவர் மணித்தியால கணக்கா பேசினார். நேரத்தை வீணாக்கி சபையை கரிய செய்தார். வெளியீடுகள் உண்மையோடு வெளிவரட்டும். நாளைய சந்ததிக்கு அவை உதமாகட்டும். நிகழ்வின் ஒழுங்கமைப்பாளர்கள் நேரத்துக்கு மேலதிகமாக நிகழ்வுகளை ஒழுங்கு செய்துவிட்டு குறைப்பாட்டும் கவிதையுமாச்சு. முழுப்பாட்டு வரவில்லை, குறைப்பாட்டும் கவிதையுமாச்சு. நேரம் போதாது 2 நிமிடம் என்று சொல்லி அனுப்புவார்கள். மேடைக்கு போகும் முன்னமே நேரம் போதாது பார்த்து செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள். ஏதோ போருக்கு போற மாதிரி. மேடைக்கு வந்தும் குறையுங்கோ என்பார். அட, பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலும் பின்னால வந்து காதுக்குள் குறையுங்கள் என்று சொல்வார்கள். எரிச்சல் தான் பறவை. சபையை பார்த்து கவி படிக்க முடியாத நிலை எங்களுக்கு. சபையை பார்த்து வந்தவர் யார் என்று ரசிக்கிறார்களா என்றதை பார்த்து பேச முடியாத நிலை எங்களுக்கு. கையை காட்டுவதும் மணிக்கூட்டை காட்டுவதும் ஒரு அவல நிலை எங்களுக்கு. கடிவாளம் பூட்டிய குதிரை போல 2 நிமிடத்தில் கவிதை முடித்த கதை. ஆனாலும் தேவை அறிந்து போகின்றோம். படைப்பாளிகளுடைய படைப்பு எங்களுக்கு தேவை என்ற தேவை அறிந்து போகின்றோம். அவமானங்களும் கண்டிஷன்களும் எமக்கொன்றும் புதிதல்ல. அவமானங்களும் கண்டிஷன்களும் எமக்கொன்றும் புதிதல்ல. இப்படித்தான் என்று பழக்கப்பட்டு விட்டது. இப்படித்தான் என்று பழக்கப்பட்டு விட்டது. சுய உரிமை மறுக்கப்படுவதால் ஒரு இனம் அவலப்படுகின்றது. சுய உரிமை மறுக்கப்படுவதால் ஒரு இனம் அவலப்படுகின்றது. ஒரு மனிதன் அவமானப்படுகின்றான். போட்டியும் பொறாமையும் அவன் இவன் என்ற தனித்துவங்களும் கூடியதால் ஓரிடத்தில் மக்கள் கூடுவது குறைஞ்சு போச்சு, வருவதும் குறைஞ்சு போச்சு, நம்பிக்கையும் தளர்ந்து போச்சு. வீணாக நேரத்தை கழிப்பதோ என்ற எண்ணத்தில்
பெறாமலே இருக்கின்றன. ஆனாலும் நல்ல படைப்பாளிகளை தாங்கும் பொறுப்பு எமக்கானது. நல்ல படைப்பாளிகளை தாங்கும் பொறுப்பு எமக்கானது. அவர்களின் படைப்புக்குள் நாளை எம் சந்ததிக்கானது. அவர்களின் படைப்புகள் நாளை எங்கள் சந்ததிக்கானது என்றதை உணர்ந்து நாங்கள் செல்கின்றோம் அந்த படைப்பாளிகளை தேடி. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி திரு நாகலிங்கம் இந்திரன். உங்கள் கவிதை என்னை இங்கு பேசப்படும் கவிதையில் எதையும் வெட்ட மாட்டோம், எதையும் நிறுத்த மாட்டோம். கொடுமை கொடுமை போராட்டத்தை அளிக்கிறது. ஐயையோ, எத்தனை எழுத்தாளர்களுக்கும் சில நிமிடங்கள் குறைக்கப்பட்டது. கவிதையுமாக எதை பேசுவது எதை செய்வது என்று புரியாத நகைச்சுவை பேச்சோடு தாக்கங்கள் அதிகமாக இருந்ததால் தான் இப்படியான பேச்சுக்கள் வருகிறது. சுய உரிமை அகத்திலும் இல்லை, புலத்திலும் இல்லை. பேச்சுக்கும் கருத்துக்கும் நேர கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள். நேர கட்டுப்பாடுகள் கலையிலும் கவியிலும் தொடர் கதைகளே ஆரம்பமாகிறது. ஆட்டம் பாட்டத்துக்கு நேர கட்டுப்பாடுகள் மிக அரிதாக போகிறது என்று தன் கவிதையின் ஏக்கத்தை இங்கு பிரதிபலித்தார் நாகலிங்கம் இந்திரன். நன்றி திரு இந்திரன். அடுத்து சுதந்திர நிலைமை என்ற அணியின் நிறைவு கருத்தாளராக கலைஞரும் கவிஞரும் தொகுப்பாளரும் பேச்சாளருமாக்கிய திரு அமிர்தநாயகம் சத்யநாதன் வாருங்கள் உங்கள் கவிதையுடன். வணக்கம். கைவிட்ட தேசம் ஒன்றின் வழி சுமந்து கை கொடுத்த மண்ணிலிருந்து பேசுகிறேன். புரிகிறதா? கைவிட்ட தேசம் ஒன்றின் வழி சுமந்து கை கொடுத்த மண்ணிலிருந்து பேசுகிறேன். கால் கடுக்க நடந்து கை நிறைய உழைத்தாலும் ஒரு கைப்பிடி மண்ணெடுத்து தேகமங்கும் பூச துடிக்குது அந்த தேச நினைவு. ஒரு கைப்பிடி மண்ணெடுத்து தேகமங்கும் பூச துடிக்குது அந்த தேச நினைவு. என்ன செய்தேன், ஏது செய்தேன், எதற்காக நான் எடுத்தறிந்து வீசப்பட்டேன்? என்ன செய்தேன், ஏது செய்தேன், எதற்காக நான் எடுத்தறிந்து வீசப்பட்டேன்? குந்தியிருந்து கூழ் குடிக்க அந்த மண்ணிலே நான் நீள்வடுக்க எனக்கில்லா சுதந்திரம் இனி யாருக்கு அங்கே வாய்க்கும்? குந்தியிருந்து கூழ் குடிக்க அந்த மண்ணிலே நான் நீள்வடுக்க எனக்கில்லா சுதந்திரம் இனி யாருக்கு அங்கே வாய்க்கும்? பேசுவது தமிழென்றால், பாடுவது தமிழென்றால், நான் கையெடுத்து கும்பிட்ட முப்பாட்டன் தமிழன் என்றால், என்னுரிமை எனக்கென்று நான் கேட்பது தவறென்றால் நான் வாழ்வதில் என்ன பயன்? பேசுவது தமிழ், பாடுவது தமிழ், கையெடுத்து கும்பிடும் முப்பாட்டன் தமிழ் என்றால் எனக்குரிய உரிமையை நான் கேட்பதில் என்ன தவறு? சொத்து பந்தம், சொந்த பந்தம் எல்லாமும் போனபின் நான் கேட்பது வரும் மண்ணைத்தான். சொத்துக்கள், பந்தங்கள் எல்லாமே போனபின் நான் கேட்பது வரும் மண்ணைத்தான். 4 பேர் தூக்கி வந்து நலமோடு தாட்டுவிட்டு சுற்றி நின்று அழும்போது நான் சுகமாக தூங்க வேண்டும். புரிகிறதா? நான் கேட்பது அந்த மண்ணைத்தான். அங்கே 4 பேர் தூக்கி வந்து நலமோடு தாட்டுவிட்டு சுற்றி நின்று அழும்போது நான் சுகமாக தூங்க வேண்டும். என்னுரிமை, தன்னுரிமை, நான் கேட்கும் வாழ்வுரிமை எல்லாமே அங்குதான் சுற்றம் சூழ கிடக்கிறது. என்னுரிமை, தன்னுரிமை, நான் கேட்கும் வாழ்வுரிமை எல்லாமே அங்குதான் சுற்றம் சூழ கிடக்கிறது. வாளெடுத்து வீசும்போது நீ வாய்க்கு அரிசி போட்டாலும் நான் கேட்பேன், கேட்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன். உண்ணாமல் உறங்காமல் செய்ததொரு போராட்டம், வாய்வொத்தி மௌனமாய் செய்ததொரு போராட்டம், கந்தகத்தை கட்டியணைத்து காவு கொண்ட போராட்டம் இன்னமும் முடியாமல் நாளையும் நீளும். கந்தகத்தை கட்டியணைத்து காவு கொண்ட போராட்டம் இன்னமும் முடியாமல் நாளையும் நீளும். வாயோடும் மூக்கோடும் வெளிவிதுங்கும் அழகோடும் வந்துதித்த பூமியிலே வாழ்வாங்கு வாழாமல் நாங்கள் வாய்பொத்தி கிடப்பதுவும் இல்லை மண்டியிட்டுத்தான் நாங்கள் சாவதுவும்.
வாயோடும் மூக்கோடும் விழிவிதுங்கும் அழகோடும் வந்துதித்த பூமியிலே வாழ்வாங்கு வாழாமல் வாய் பொத்தி கிடப்பதுவோ, இல்லை நாங்கள் மண்டியிட்டுத்தான் சாவதுவோ. முப்படை கட்டி முட்டி மோதிய தேசத்தில் தன்னுரிமை தன்னாட்சி தரங்கட்டு போனது. தன்னுரிமையும் தன்னாட்சியும் அங்கே தரங்கட்டு போனது. தாய்ப்பாலில் உயிரெடுத்து தரணியெங்கும் குரலெடுத்து என் தேசத்தின் வேர் குடிக்க என் தேகம் இங்கே துடிக்கிறது. தாய்ப்பாலில் உயிரெடுத்து தரணியெங்கும் குரலெடுத்து என் தேசத்தின் வேர் குடிக்க என் தேசம் அங்கே துடிக்கிறது. என்னுரிமை, என் குடில், நான் வளர்க்கும் நாய்க்குட்டி, காலை சுற்றும் பூனைக்குட்டி எல்லாமே எனக்கு வேணும் என் தனி மனித வாழ்வோடு. என்னுரிமை, என் குடில், நான் வளர்க்கும் நாய்க்குட்டி, என் காலை சுற்றும் பூனைக்குட்டி எல்லாமே எனக்கு வேண்டும் என் தன்னுரிமை வாழ்வோடு. கேட்பது என் உரிமை அல்ல, தருவது உன் கடமை. கேட்பது என் உரிமை அல்ல, தருவது உன் கடமை. காலை பிடித்து வாழை பிடித்து கையெடுத்து கும்பிட்டு காலம் முழுக்க நான் கவிழ்ந்து கிடக்க மாட்டேன். காலை பிடித்து வாழை பிடித்து கையெடுத்து கும்பிட்டு காலம் முழுக்க நான் கவிழ்ந்து கிடக்க மாட்டேன். என்றோ ஒரு நாள் நிமிர்ந்து எழுவேன். என்றோ ஒரு நாள் நிமிர்ந்து எழுவேன். அங்கே நீ விழுந்து கிடப்பாய், அங்கே நீ விழுந்து குடிப்பாய். என்னுரிமை, என் ஆட்சி, என் அப்பன், என் வீடு எல்லாம் என் கனவுகளையும் எல்லா கனவுகளும் களை கட்டி நிற்கும். என்னுரிமை, என் ஆட்சி, என் அப்பன், என் வீடு என்ற எல்லா என் கனவுகளும் நாளை களை கட்டி நிற்கும். நன்றி, வணக்கம். நன்றி திரு சத்யநாதன். உங்கள் கவிதைக்கு அழகான கவிதை. யாழ்ப்பாடியே நம்பியிருந்தோம், யாழ்ப்பாடியே நம்பியிருந்தோம், ஈழம் என்ற நம் பாட்டோடு மகிழ்ந்திருந்தோம். சூடு சொரணையற்ற பொல்லாத சில சூழ்ச்சிகளால் எண்ணங்கள் சிதைந்து போனது. இன்னுமா அவர்களின் கதைகள் தொடர்கிறது என்று தன் கவிதையை பாடி முடித்தார் திரு சத்யநாதன் அவர்கள். மக்களுக்கு நன்மை தரும் பல கருத்துக்களை இங்கு கவியாக கருத்தாளர்கள் பரிமாறியிருந்தார்கள். அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள். மக்களால் தேர்வு செய்து சென்றவர்கள் மக்களை மறந்து மக்கள் நலனை கெடுக்க முயல்வதா என்றால் முயல்கிறார்கள் சிலர். மக்கள் நலனுக்காக எதை கேட்க வேண்டும்? அதை மறந்து நாகரிகமற்ற பேச்சும் கருத்துமாக அவர்கள் செயல் செல்கிறது. மக்கள் சிலர் அவர்களை வாழ்த்துகிறார்கள், சிலர் தூற்றுகிறார்கள். எதையுமே கண்டுகொள்ளாத தலைமைகளாக அவர்களின் நடவடிக்கைகள் நடந்து செல்கிறது. சமூக சிந்தனை, அரசியல், ஆன்மீகம் என்று சிலர் நாகரிகமற்ற செயல்பாடுகளால் வாழ்வோர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள், இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். சுதந்திர நிலம், சுய உரிமை எங்குதான் காண்பது? நமக்குள் நாமே கேள்வியும் பதிலுமாக செல்கின்றோம், சென்று கொண்டுதான் இருக்கின்றோம். நேற்றைய நம் சிந்தனை இன்று மாறுதலாக செல்கின்றது. நேற்றைய நம் சிந்தனை இன்று மாறுதலாக செல்கின்றது. நமது எதிர்கால கனவுகள் என்னாக போகிறது? நமது எதிர்கால கனவுகள் என்னாக போகிறது? கண்களை மூடியபடி இருந்தாலும் கால் கைகளை ஆட்டியபடி இருக்க வேண்டும் என்பார்கள் நம் முன்னோர்கள். நிலம் முழுது விதைகளை போட்டு தந்தவர் ஒருவர், நிலம் முழுது விதைகளை போட்டு தந்தவர் ஒருவர். அறுவடை கண்டு சுகபோகம் தேட இன்னொருவர் வர வேண்டுமா? நேற்று வாழ்த்தி பேசி வந்தார்கள், நேற்று வாழ்த்தி பேசி மதித்து வந்தார்கள். இன்று அவர்கள் வார்த்தையால் சில இடங்களில் தூற்றி பேசுகிறார்கள், தூற்றி நடக்கின்றார்கள். மக்கள் யாரை நம்பி யார் பின்னால் பயணிப்பது என்று ஒரு கேள்வி அங்கு இருக்கின்றது. மக்கள் யாரை நம்பி யார் பின்னால் பயணிப்பது? பொன்னையும் பொருளையும் மண்ணையுமா? பொன்னையும் பொருளையும் மண்ணையும் ஏன்? எதையோ தேடும் அரசியல்வாதிகளாகி விட்டார்கள். இப்போது சுதந்திர நிலமா, சுய உரிமையா என்ற கேள்வி ஒன்று இங்கு எழுகின்றது. சுய உரிமையும் சுதந்திர நிலமும் வேண்டும் என்றால் மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு இன்று நாம் தேடிக்கொண்ட விடயம்
சுய உரிமையும் சுதந்திர நிலமும் இன்று கருத்தாளர்களாக இங்கு கருத்துக்களை பரிமாறியிருந்தார்கள். சுய உரிமை என்ற அணியில் திரு தங்கராஜா சுதர்சன், திரு ஈழபாரதி யூத் நிக்சன் அவர்கள், திரு நாகலிங்கம் இந்திரன் அவர்கள், இவர்கள் சுய உரிமை என்ற அணியின் கருத்தாளர்களாக வந்தார்கள். சுதந்திர நிலைமை இந்த அணியில் கவிப்புயல் திரு சரண்ராஜ் அவர்களும், திருமதி நிஷாந்தி திவாகர் அவர்களும், திரு அமிர்தநாயகம் சத்யா அவர்களும், இவர்கள் சுதந்திர நிலைமை என்ற அணியின் கருத்தாளர்களாக இங்கு வந்தார்கள். இங்கு கணனி பதிவேற்றம் மிஷன் தமிழ் குழுவினருக்கும் நடுநிலையோடு தயாரிப்பாளரும் இயக்குனருமாகிய உங்களில் ஒருவன் சினராஜா கணேஷ். மற்றுமோர் அரங்கோ மற்றும் ஊடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.